மல்லி மல்லிக்காக விஜய் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, மல்லிக்கு இப்போது பெரிய கண்டம் இருக்குது. மல்லியோடைய உயிரே இப்போ உங்க கையில் தான் இருக்குது. ஸோ மல்லி மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நரகத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மல்லியால் மட்டும்தான் உங்களுக்கு வர ஆபத்து எல்லாமே நீங்கிக்கிட்டு இருக்கு. அதோட உங்கள் பொண்ணை மல்லி தான் இப்போது காப்பாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படியாப்பட்ட மல்லிக்கு இப்போது உயிருக்கு ஆபத்து. அதனால் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக மல்லியை காப்பாற்ற முடியும். ஏற்கனவே உங்கள் முதல் மனைவியை இழந்துட்டு தவிச்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனைவியும் இழந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சாமியார் சொன்னதுனால விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி காலில் செருப்பு போடாமல் இருக்கணும் 2 நாளைக்கு. அதோட எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே அமைதியாக கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. இந்த விஷயத்த மல்லி வந்து அன்னபூர்ணிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு, ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வெண்பா வந்து சொல்கிறாங்க, மல்லிமா மல்லிமா நீங்கள் சொன்னீங்கல்ல அங்கே பாருங்கள் டாடா வந்து டாடா செப்பலும் போடல ஷூவும் போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே டாடாவுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது பாருங்கள். உங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டாடா எதுவுமே போடாமல் ஆஃபீஸே கிளம்பிட்டார் மல்லிமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மல்லியும் ஓடி வந்து பார்க்குறாங்க, அன்னபூர்ணியும் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் செப்பலும் போடல ஷூவும் போடல இறங்கி வராரு. இந்த விஷயத்த எப்படியோ ரஞ்சிதா ஒட்டி கேட்டுறாங்க. கேட்டுட்டு போயிட்டு ராஜிட்ட சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் ராஜிமா, விஜய் மாமா மல்லியுடைய உயிருக்கு ஆபத்துன்னு இப்போது 2 நாளைக்கு செப்பல் ஷூ எதுவும் போட மாட்டாராம். பார்த்தீங்களா மல்லி மாமாவை எப்படி மாற்றிட்டான்னு சொல்லிட்டு. இன்னும் 1 வாரம் விட்டால் போதும், விஜய் மாமாவை டோட்டலாகவே மாற்றிடுவா. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுமா ராஜிமா அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜுக்கு என்ன பண்ணு தெரில. விடக்கூடாது, இந்த மல்லியோட கட்டுப்பாட்டில் விஜய் போயிட்டானா அப்புறம் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு ராஜி ஏற்கனவே விஜய்க்காக வாங்கி வச்சிருந்த ஒரு ஷூவை போய் எடுத்து வராங்க. எடுத்து வந்து, விஜய் எங்கே விஜய் கிளம்பிட்ட? அக்கா ஆஃபீஸ் போகிறேன்க்கா. ஆஃபீஸ் போறியா? என்ன விஜய் நினச்சிட்டு இருக்க? விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய எம்டி நீனு. அப்படி இருக்கும்போது காலில் செப்பல் போடாமல் ஷூ போடாமல் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிற. என்ன விஜய் என்ன விளையாடுறியா? இந்த ஷூவை போட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே விஜய், இல்லைக்கா ஷூலாம் எனக்கு வேணாக்கா. ஏன் விஜய் வேணான்னு சொல்கிற? என்னாச்சுடா உனக்கு? இல்லைக்கா அது வந்து சொல்லு விஜய். இல்லைக்கா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு முக்கியமாக மல்லிக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது. அதனால நான் 2 நாளைக்கு செப்பலோ ஷூவோ போடக்கூடாதுன்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காருக்கா. என்ன விஜய் பேசுகிற? சாமியார் சொன்னாரா? அதெல்லாமா நீ நம்பிட்டு இருக்க? அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது விஜய். நீ எதுக்காக அதுக்கெல்லாம் போயிட்டு செப்பல் போடாமல் இருக்க? இங்கே பாரு விஜய், நீ இந்த ஷூ ஃபஸ்ட்டு போடு. ஷூ போடாமல் போனால் பார்க்கலாம் என்ன நினைப்பாங்க. இங்கே பாருங்க அக்கா, நான் தான் சொல்கிறேன்ல மல்லி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியமாக தெரியலை. ஸோ நான் செருப்பு போட மாட்டேக்கா. என்ன விஜய் பேசுகிற? அவளுக்காக அப்போ நீ ஷூ போட மாட்டியா? இல்லைக்கா போட மாட்டேக்கா. எனக்கு மல்லியோட உயிர் ரொம்ப முக்கியம். விஜய் அப்போது அக்கா பேச்சுன்னு உனக்கு மரியாதை இல்லையாடா கொஞ்சம் கூட? அக்கா உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன்க்கா. அதுக்காக இந்த விஷயத்தில் நீங்கள் விளையாடுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுக்கா. வேணாக்கா, என்னோடய நம்பிக்கையை நீங்கள் கெடுக்காதீங்க. எனக்கு மல்லிக்கு எதுவும் ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் செப்பல் போடாமல் இருக்கேன். ஐயோ விஜய், நீ சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியல உனக்கு. எனக்கா முட்டாள்தனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மல்லி வந்ததுக்கப்புறம் தான் வெண்பா எனக்கு கிடச்சிருக்கா. மல்லி மட்டும் இல்லாமல் இருந்தால் வெண்பா எனக்கு கிடச்சிருக்கே மாட்டா. வெண்பா இந்நேரம் அந்த கதிரேசன் கூட போயிட்டு கஷ்டப்பட்டிருப்பா. வெண்பா என் கூட இருக்கிறதுக்கு முழு காரணமே மல்லி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மல்லிக்கு ஒன்றுனா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. இதை வெண்பாக்காக மட்டும் சொல்லலை, எனக்காக தான் சொல்கிறேன். மல்லி இருந்தால் தான் வெண்பா இருப்பா. அதே மாதிரி மல்லி இருந்தால் தான் நானும் இருப்பேன். ஸோ எனக்கு வெண்பாவுக்கும் கண்டிப்பாக மல்லி தேவைக்கா. அப்படி இருக்கும்போது எங்களுடைய சென்டிமெண்ட்டில் நீங்கள் விளையாடாதீங்கக்கா. ஐயோ விஜய், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு மல்லி ஒர்த்தபுளாக இருக்கணும் இல்லையா? மல்லி ஒர்த்தே கிடையாது விஜய். என்னக்கா சொல்கிறீங்க? மல்லியை பற்றி எதுக்காக தப்பாக பேசுகிறீங்க? விஜய் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோ. மல்லி உனக்கு ஏற்ற பொண்ணு இல்லை. அவள் இந்த வீட்டில் ஏமாற்றிட்டு இருக்கா. நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேற. மல்லி வந்து உன் சொத்துக்காகவும் உன் மூலிமா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு அது மூலிமா இந்த குடும்பத்தோடு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அது நீ ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேற? அக்கா வேணாக்கா, நீங்கள் இது வரைக்கும் மல்லியை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் இதெல்லாம் நம்பிட்டு மல்லி மேலே பயமாக கோவப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கெலாம் ஒரு ஆதாரம் இருக்காக்கா உங்கள்கிட்ட? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுக்கடுக்கா மல்லி மேலே இப்படி தப்பு சொல்கிறதா என்னால் தாங்கிக்க முடியாதுக்கா. வேணாக்கா விட்டுருங்க அப்படின்னு விஜய் சொல்லும்போது ராஜு ஒன்று, என்ன விஜய் பேசுகிற? என்கிட்ட ஆதாரம் இல்லையா? அட பாவி, முதல்ல அந்த கோயிலுக்கு நீ போனியே, அந்த கோயிலுக்கு ஒன்று யார் அழைச்சிட்டு போனா? அது மட்டும் நல்லா யோசிச்சு பாரு. அந்த கோயிலுக்கு ஒன்று அழைச்சிட்டு போனது அரவிந்த் தான். அரவிந்த் எதுக்கு ஒன்று அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனான்? ஏன்னா அந்த சாமியை செட் பண்ணது அரவிந்த் தான். என்னக்கா சொல்கிறீங்க? சும்மா நீங்கள் ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்கக்கா. நீங்கள் மல்லி மேலே ஏதாவது குறை சொல்லணுன்னு தேவையில்லாமல் பழி போடாதீங்க விஜய். அதான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் இந்த அக்கா சொன்னது எல்லாமே நீ நம்பின. அக்கா பேச்சுக்கு மரியாதை கொடுத்த. ஆனால் இப்போ பார்த்தியா, அந்த மல்லி மேல் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அக்கா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிற. அந்தளவுக்கு ஒன்று அவள் மாற்றி வச்சிருக்கா, அந்தளவுக்கு ஒன்று நம்ப வச்சிருக்கா விஜய். அதனால தான் நீ அதை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுக்க விஜய், ஒன்று மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ.
அந்த மல்லி நல்லவ இல்லை. அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? அரவிந்தர் சொல்லி அவள் தான் ஆள் செட் பண்ணியிருக்கா. அந்த சாமியார் உண்மையிலேயே ஒரிஜினல் சாமியார் இல்லை, அவன் ஒரு டூப்ளிகேட் சாமியார். தெரியுமா உனக்கு? எனக்கா சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், அவன் ஒரு டூப்ளிகேட் சாமியார். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணது மல்லியும் அந்த அரவிந்த் தான் அப்படின்னு சொன்ன உடனே, மல்லி ஏங்க இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட பழி போடுறீங்க? எனக்கும் சாமியாருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நாங்கள் யதார்த்தமாக தான் கோயிலுக்கு போனோம், எங்களுடைய மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போனோம். அந்த சாமியாராக பார்த்து தான் கூப்பிட்டாரு. நான் கூட போக வேணான்னு சொன்னேன். இவர் தான் சாமியார்கிட்ட போனார். அந்த சாமியார் சொன்ன உடனே இவர் தான் கேட்டார். எனக்கு அது நம்பிக்கையில் தான் நான் சொன்னேன், ஆனால் அவர் கேட்கல. இப்படி எல்லாத்தையுமே விஜய் தான் பண்ணார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏன் என் மேலே பழி போடுறீங்க? விஜய், எனக்கு இதுக்கு சம்மந்தமும் இல்லைங்க. இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறாங்க, நம்பாதீங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயும், அக்கா ஏங்க அப்படி தேவை மல்லி மேலே பழி போடுறீங்க? மல்லி அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லைக்கா. ஐயோ விஜய், இங்கே பாரு விஜய், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ. அந்த அரவிந்த் தான் அந்த சாமியார் செட் பண்ணியிருக்கான். செட் பண்ணி இப்படி மல்லி மேலே ஒரு பெரிய ஆபத்தை தூக்கி போட்டு அதனால் ஒன்றை மல்லி பக்கம் டோட்டலாக திருப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. சும்மா சும்மா வெண்பாங்க இருக்கிறதுக்கு காரணம் மல்லி தான் சொல்கிறியே, அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு மல்லி நல்ல பொண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அரவிந்த் வந்து ஒரு மோசமானவன். அவன் இந்த மல்லியை வச்சு நிறையா ப்ளே பண்ணுறான். இந்த மல்லியும் அரவிந்தும் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டில் இருக்காங்க. மல்லியோடைய பெரிய கனவே உன் கூட மல்லி சேரணும், அது மூலிமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும். பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மொத்த சொத்தையும் மல்லி அவள் பேர்லேயும் அவள் குழந்தை பேர்லேயும் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா உன்னையும் வெண்பாவையும் இந்த வீட்டோட துரத்திட்டு மொத்த சொத்தையும் ஆட்டியே போடணும். அதுக்காக தான் மல்லி என்ன பண்ணுறா, அரவிந்தை கையில் வச்சுருக்கா. ஆனால் அது தெரியாமல் நீ தான் இந்த அரவிந்தையும் மல்லியும் ரொம்ப நம்பிட்டு இருக்க. விஜய், இப்பயாச்சும் அக்கா சொல்கிறது கேளு விஜய், இங்கே பாரு, அதுக்கான ஆதாரத்தை பாரு அப்படின்னு சொல்லி இங்கே அரவிந்த் வந்து அந்த சாமியாருக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ராஜி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. அக்கா, அப்போ நீங்கள் சொல்கிறதா உண்மையாக்கா? ஆமாம் விஜய், நான் தான் சொல்கிறேன்ல, அந்த அரவிந்தும் மல்லியும் சேர்ந்து தான் பிளான் பண்ணாங்க. சொன்ன உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. மல்லி உடனே, விஜய் எனக்கு இதுக்கு சம்மந்தமும் இல்லைங்க, நீங்கள் அரவிந்தை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க விஜய். அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் கோபப்படாதீங்க விஜய் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சொல்கிறாரு, போதும் நிப்பாட்டு மல்லி, உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் கோயிலுக்கு வந்தது பெரிய தப்பு தான். நான் என் புத்தி செருப்பாக அடிச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் இப்படி நாடகம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ச்சே, நீலாம் ஒரு பொண்ணா? உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு பொய் சொல்கிறதுக்கு? அதுவும் என்னுடைய பாசத்தோடு நீ விளையாண்டுருக்கல. உன்னை போய் நான் என்னுடைய மனைவியை நினச்சேன் பார்த்தியா? நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். அந்த அரவிந்த் எங்கே, எதுக்காக அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் அரவிந்தை கூப்பிட்றாங்க. அரவிந்த் வராரு. வந்த உடனே விஜய் அரவிந்த் சட்டையை பிடிச்சி, ஏன்டா அப்படி பண்ணேன்? நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு மோசமான வேலையை பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லும்போது அரவிந்த் உடனே, என்ன சார் சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன தப்பு சார் நான் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன தப்பு பண்ணியா? நீ என்ன தப்புடா பண்ணலை? எதுக்கு அந்த சாமியாருக்கு பணம் கொடுத்த நீனு அப்படின்னு கேட்டவுடனே, சார் அந்த சாமியார் கேட்டார் கொடுத்தேன். சாமியார் கேட்டார் கொடுத்தியா? எந்த சாமியாரை பணம் கேட்பாரு? அவர் உண்மையான சாமியாரா முதல்ல? சார் ஆமாம் சார். போதும் நிப்பாட்டு அரவிந்த், உன்னுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிச்சு. திரும்ப திரும்ப நீ பொய் சொல்லிட்டு இருக்க வேணாம். நீ பொய் சொல்லி நீ ஏமாற்ற வேணாம். உன்னெல்லாம் போய் நம்பினா பார்த்தியா? அதுக்கு நீ எனக்கு சரியான இது கொடுத்துட்ட. போதுண்டா உன் நம்பினதுக்கு. அயோக்கிய பயலே, உன்னை நம்பினதுக்கு எனக்கு தேவையில்லாத அசிங்கத்தை ஏற்படுத்திடல. இதுக்கு மேலே ஒரு செகண்டு கூட நீயும் சரி இந்த மல்லியும் சரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போங்கடா மேலே அப்படின்னு சொல்லி விஜய் கழுத்தை பிடிச்சி சொல்கிறாரு. அரவிந்த் உடனே, சார் நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டீங்க சார், மல்லிக்கு இருக்குன்னு சம்மந்தம் இல்லை சார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், ஆனால் மல்லியை மட்டும் வீட்டோட துரத்துறாதீங்க சார் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, ராஜு உடனே, பாத்தியா விஜய், நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரவிந்தும் மல்லி தான் சொல்லிட்டு, பாத்தியா உண்மை தெரிஞ்ச உடனே இந்த அரவிந்த் எல்லா பள்ளியும் அவன் மேலே போட்டுட்டு மல்லியை காப்பாற்ற பார்க்குறான். ஏன்னா யாராவது ஒரு ஆள் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் தானே இந்த சொத்தை அடைய முடியும், உன்னை ஏமாற்ற முடியும். விஜய், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கடா, அந்த அக்கா சொல்கிறது கேளு, அந்த 2 பேரும் நம்பாத, ஒழுங்கா அந்த 2 பேரும் இப்பயே வீட்டோட துரத்தி விடு, அப்போ தான் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ராஜி சூழ்ச்சி பண்ணி அரவிந்தையும் மல்லியும் விஜய் மூலியமாகவே வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க.